இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, ஆனா சந்தைக்கு போகணும்னு பிளான் பண்ணல. ஏன்னா வீட்ல இருந்து கிளம்பும்போதே மணி 7 மணி. சரி சந்தை க்ளோஸ் ஆயிடும்னு நினைச்சிட்டு குழந்தைங்கள மட்டும் கூட்டிட்டு போய் பார்க்ல உட்கார வச்சு கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண வச்சுட்டு வரலாம்னு நினைச்சிட்டு போனோம். ஆனா அங்க போய் பார்த்தா சந்தை வந்து க்ளோஸ் ஆகல. ஒருவேளை நியூ இயர் நாளைக்கு பிறக்குது அப்படிங்கறதுனால நிறைய கடை அப்படி இருந்துச்சு போல. சந்தை இருக்காதுன்னு சொல்லிட்டு கட்டைப்பையும் எடுக்காம வந்துட்டாங்க. சரி சந்தை இருக்கிறத பார்த்துட்டு சந்தையிலேயே ஒரு கட்டைப்பையை வாங்கிட்டு காய்கறி கீரை எல்லாம் வாங்கியாச்சு. இந்த டைம் வந்து காய்கறிகளை விடவே கீரை தான் அதிகமா வாங்கியிருந்தோம். வாங்கிட்டு பக்கத்துல இருக்கிற பார்க்குக்கும் போயிட்டோங்க. பைய வச்சுட்டு பையக்கு கவலை என்னுடைய கணவரையும் உட்கார வச்சுட்டோம். அவர் பாட்டு உட்காந்து பார்த்துட்டு இருந்தாரு குழந்தைங்கள விளையாடுறத. குழந்தைங்களும் ரொம்பவே என்ஜாய் பண்ணி விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களோட சேர்ந்து நானும் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தேங்க. ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப இந்த மாதிரி குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரொம்ப வருஷம் ஆன மாதிரி இருக்கு. ரொம்பவே குழந்தைங்களும் ஹாப்பியாக இருந்தாங்க. எனக்கும் ரொம்ப ஹாப்பி. குழந்தைங்க விளையாட வச்சதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து நியூ இயர் இல்லையா, நைட்டு 12 மணி கேக் வெட்டுவோம் சரின்ட்டு புது வருஷத்தை நம்ம நல்லபடியாக வரவேற்கணும்னு சொல்லிட்டு ஒரு கேக்கை வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க. அனைவருக்கும் ஹாப்பி நியூ இயருங்க.